நம்ம சென்னை சில்க்ஸின் பெருமை மிகு ஆடி சேல். தரமான ஆடி, பெருமை மிகு ஆடி. பிரிட்டன் தேர்தலில் தொழிலாளர் கட்சி அபார வெற்றி பெற்றதற்கு என்ன காரணம், அந்த கட்சிக்கு என்ன மாதிரியான வியூகங்கள் கை கொடுத்தது என்பது உள்ளிட்ட பல்வேறு தகவல்களை வழங்குவதற்காக இணைந்திருக்கிறார் லண்டனிலிருந்து மூத்த பத்திரிகையாளர் மணிவண்ணன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் சார், கிட்டத்தட்ட 14 ஆண்டுகளுக்கு அப்புறமா தொழிலாளர் கட்சி ஆட்சியை பிடிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம 326 இடங்கள் தான் பெரும்பான்மைக்கு தேவை. ஆனா அதுக்கும் கூடுதலான வெற்றியை இடங்களை பிடிச்சு அவங்க வெற்றியை கைப்பற்றிருக்காங்க. இந்த மிகப்பெரிய வெற்றிக்கு என்ன காரணம்? அட் த சேம் டைம் அந்த பக்கம் கன்சர்வேட்டிவ் கட்சி இந்த அளவுக்கு மிக மோசமான தோல்வியை சந்திக்கிறதுக்கு என்ன காரணம் சார்? இட்ஸ் தி எக்கானமி ஸ்டூபிட் என்று சொல்வார்கள் அமெரிக்காவில். பில் கிளின்டனால் பிரபலப்படுத்தப்பட்ட அந்த ஒரு வாக்கியம். பொருளாதார பிரச்சனைகள் தான் மிகவும் ஒரு முக்கியமான காரணமாக இந்த தேர்தல் முடிவுகளுக்கு ஒரு அடிப்படையான காரணமாக பார்க்கப்படுகிறது. கடந்த ஒரு 14 ஆண்டுகளாக கன்சர்வேட்டிவ் கட்சியினர் ஆட்சியில் இருந்து வந்திருக்கிறார்கள். 2010 கூட்டணி ஆட்சிக்கு வந்தவர்கள் 2015 தனி பெரும்பான்மையுடன் ஆட்சிக்கு வந்தார்கள். ஆனால் 2016 அவர்கள் செய்த இந்த பிரெக்சிட் என்ற தவறு, அதாவது பிரிட்டனை ஐரோப்பாவில் இருந்து வெளியே கொண்டு வந்தது, மிகப்பெரிய தவறாக பார்க்கப்பட்டது. ஏனென்றால் அதுதான் பிரிட்டனின் பொருளாதார சரிவுக்கு வழிவகுத்ததாக பலரால் கணிக்கப்படுகிறது. அந்த பொருளாதார சரிவிலிருந்து பிரிட்டன் இன்னும் மீளவில்லை. இந்த கடந்த ஒரு 5 ஆண்டுகளில் பொருளாதாரம் மிகவும் மோசமான நிலையில் வீழ்ந்து ஒரு கட்டத்தில் பணவீக்கம் மிகவும் கிட்டத்தட்ட 12% என்ற அளவில் அதிகரித்து இப்பொழுது கடந்த ஆண்டு தான், சில மாதங்களுக்கு முன்பு தான் அந்த நார்மலாக 2.5%, 3.5 விழுக்காடு என்ற அளவில் பணவீக்கம் மீண்டும் இயல்பான நிலைக்கு திரும்பி இருக்கிறது. ஆனால் இந்த காஸ்ட் ஆஃப் லிவிங் கிரைசிஸ் என்பார்கள் இந்த நாட்டில், விலைவாசி நெருக்கடி, அன்றாட வாழ்க்கைக்கு நடத்தும் விலைவாசியை மிகவும் மோசமான நிலைக்கு கொண்டு தள்ளிய அந்த பொருளாதார கொள்கைகள் கன்சர்வேட்டிவ் கட்சியினரை மிகவும் ஒரு மக்கள் மத்தியில் ஒரு கோபத்துக்கும் சீற்றத்துக்கும் அதிருப்திக்கும் ஆளாக்கின. இதற்கிடையில் அவர்கள் அரசியல் ரீதியான செய்த பல தவறுகள், கோவிடை சரியாக கையாளாதது, கோவிட் காலத்தில் அரசாங்கம் கொண்டு வந்த விதிமுறைகளையே அவர்களே மீறியது, பிறகு இந்த உள்கட்சி சண்டை, லிஸ்ட்ரஸின் மிகவும் 45 நாட்கள் ஆட்சியில் அவர் கொண்டு வந்த பொருளாதார நடவடிக்கைகள் மிகவும் ஒரு பெரிய நெருக்கடிக்கு வழிவகுத்தது என்று பல காரணங்களை அடுக்கலாம். இந்த காரணங்கள், பொருளாதார காரணங்கள் தான் அடிப்படையில் கன்சர்வேட்டிவ் கட்சியின் இந்த மோசமான தோல்விக்கும். இந்த காலகட்டத்தில் தொழிற்கட்சி ஜெர்மி கார்பினின் தலைமையில் ஒரு இடதுசாரி கட்சியாக இருந்து அதை மைய சென்ட்ரிஸ்ட் பார்ட்டி என்பார்கள், மைய நிலைப்பாட்டுக்கு கொண்டு வந்த சர் கியர் ஸ்டார்மரின் தலைமைத்துவமும் தொழிற்கட்சியின் இந்த ஒரு அபார வெற்றிக்கு காரணமும் என்று நாம் கூறலாம். கியர் ஸ்டார்மரை பொறுத்தவரை உண்மையில் லேபர் பார்ட்டியின் தலைவராக அவர் கடந்த 2019 வந்தார். ஜெர்மி கார்பின் தோற்ற பிறகு, தேர்தலில் தோற்ற பிறகு பிரதான காரணம் இந்த படுதோல்வி அப்படிங்கிறதுக்கு பொருளாதார சரிவு தான். பொருளாதார சரிவுல இருந்து பிரிட்டன் இன்னுமே மீளல அப்படின்னு கூட குறிப்பிட்டீங்க. இப்ப தொழிலாளர் கட்சி ஆட்சிக்கு வந்திருக்காங்க, அவங்களுக்கு நிச்சயமா சவால் இருக்கும் இல்லையா இந்த பொருளாதார சரிவுல இருந்து நாட்டை மீட்டெடுக்கிறதுல? நிச்சயமா அதுதான் மிகப்பெரிய சவால். அதை அவங்க எந்த அளவுக்கு பண்ண முடியும், சாதிக்க முடியும், பொருளாதார சரிவிலிருந்து எந்த அளவுக்கு பிரிட்டனை மீண்டும் மேலே கொண்டு செல்ல முடியும் என்பது மிகப்பெரிய கேள்விக்குறி. அடிப்படை பிரச்சனைகள் ஏராளமாக இருக்கின்றன. உதாரணத்துக்கு இங்கே பிரிட்டனில் NHS என்று சொல்லப்படுகின்ற தேசிய சுகாதார அமைப்பு மிகப்பெரிய ஒரு நெருக்கடியில் இருக்குது. அது இலவசமாக மக்கள் அனைவருக்கும் மருத்துவ சிகிச்சை வழங்கும் இந்த சுகாதார அமைப்பு 2010 கன்சர்வேட்டிவ் கட்சியினர் வந்தபொழுது அங்கே அவசரமற்ற சிகிச்சைக்காக காத்திருப்போர் பட்டியல் 2.5 மில்லியன் என்று இருந்தது. இன்றைக்கு அது 7.5 மில்லியன் என்று ஆகியிருக்கிறது. அந்த வெயிட்டிங் லிஸ்ட்டை குறைக்க வேண்டும், அதற்கு NHSக்கு ஃபண்டிங்கை அவர்கள் அதிகப்படுத்த வேண்டும். இந்த மாதிரி பல சவால்கள் இருக்கின்றன. ஸ்டார்மர் அவர்கள் ஒரு மனித உரிமை வழக்கறிஞர், அவர்களுடைய முதல் ஃபைனான்ஸ் மினிஸ்டராக, அதாவது சான்சலர் ஆஃப் தி எக்ஸ்செக்கராக முதன்முறையாக பிரிட்டனில் ஒரு பெண் வரப்போகிறார், ரேச்சல் ரீவ்ஸ். அவர் எந்த அளவுக்கு இதை எப்படி சமாளிப்பார், எப்படி கையாள்வார் என்பதை பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். நம்ம பல்வேறு காரணங்களை குறிப்பிட்டீங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி 14 ஆண்டுகளுக்கு அப்புறமா தொழிலாளர் கட்சி ஆட்சியை பிடிச்சிருக்காங்க. ஆட்சிகளுக்கு அவங்க வந்த உடனேவே
உடனடியாக பிரிட்டன்ல நிகழக்கூடிய மாற்றங்கள் என்னென்ன அப்படின்னு பட்டியலிட முடியுமா சார்? இல்ல அப்படி சொல்ல முடியாது. உடனடியா அவர் வந்து இம்மீடியட்டா நம்ம பொருளாதார நடவடிக்கைகள்ல தான் அவர் கவனம் செலுத்துவார். பட்ஜெட் வந்து இன்டரிம் பட்ஜெட் மாதிரி முதல்ல ஒன்று போட வேண்டியிருக்கும். பிறகு செப்டம்பர்ல அவங்களுடைய ஆட்டம் பட்ஜெட் இருக்கும். அதில் அவர்களுடைய கொள்கைகளை அவர்கள் மேலும் ஒரு எந்த நடைமுறைப்படுத்துவார்கள் என்பது தெரிய வரும். ஆனால் உடனடியாக இப்போது அவர்கள் நடவடிக்கை என்பது நம்ம ஒரு ஒரு கோப்பில் கையெழுத்திட்டு அதன் மூலம் ஒரு அதிரடி அறிவிப்பை அந்த மாதிரி எல்லாம் இங்கே நடப்பதில்லை. இங்கே கொள்கை முடிவுகள் பாராளுமன்றத்தின் மூலம் விவாதிக்கப்பட்டு அதன் மூலம்தான் நிச்சயமாக நடைமுறைக்கு வரும். அது இந்த கடந்த ஆட்சி மாற்றங்களின் போதும் அப்படித்தான் நடந்திருக்கிறது, இப்பொழுதும் அப்படித்தான் நடக்கும். அதனால் முதல் கட்ட நடவடிக்கை உடனடியாக எப்படி இருக்கும் என்ற கேள்வியெல்லாம் இந்த பிரிட்டிஷ் அரசியலுக்கு அவ்வளவு பொருந்தாது. அதே மாதிரி கன்சர்வேட்டிவ் கட்சியோட சரிவுக்கு இன்னொரு புறம் ஒரு காரணம் சொல்லப்படுது. என்னன்னா, ஐரோப்பிய யூனியன்ல இருந்து பிரிட்டன் வெளியேறினதுக்கு அப்புறம் தான் கன்சர்வேட்டிவ் கட்சியோட சரிவு அப்படிங்கறதே ஆரம்பமாச்சு அப்படிங்கிற ஒரு கூற்று இருக்கு. அது உண்மைதானா? ஆமா, அதை நான் முன்னே சொன்னேன். இப்போ என்னென்றால் பிரெக்சிட் வந்து 2016 ஒரு மக்கள் கருத்தறியும் வாக்கெடுப்பை நடத்தியது கன்சர்வேட்டிவ் கட்சியின் அப்போதைய பிரதமர் டேவிட் கேமரன். அவர் அதை நடத்தியிருக்கவே வேண்டாம். நடத்தியிருந்தால் கூட அது லீகலி பைண்டிங் இல்லை, சட்டபூர்வமாக அது அரசாங்கத்தை கட்டுப்படுத்தும் ஒரு வாக்கெடுப்பு அல்ல. ஆனாலும் அவர்கள் ஒரு ஜனநாயக பூர்வமான வாக்கெடுப்பு, அது மக்களின் கருத்து என்ற வகையில் அதை மேலே கொண்டு சென்று அந்த ஐரோப்பிய ஒன்றியத்திலிருந்து பிரிட்டனை வெளியே கொண்டு வரும் முயற்சிகளில் ஈடுபட்டார்கள். அப்போது வெளியே கொண்டு வரும்போது எந்த மாதிரியான ஐரோப்பிய ஒன்றியத்துடன் என்ன மாதிரியான உறவு இனிமேல் இருக்க வேண்டும், என்ன மாதிரி பிசினஸ் ரிலேஷன்ஷிப் இருக்கணும் என்ற மாதிரி அந்த ஒப்பந்தம் போடுவதில் பல சிக்கல்கள் ஏற்பட்டன. கன்சர்வேட்டிவ் கட்சிக்குள்ளேயே அதிலேயே கருத்து வேறுபாடுகள் இருந்து தெரேசா மே பிரதமராக இருந்தவர், அவர் கொண்டு வந்த அந்த சட்ட திருத்தங்களை கன்சர்வேட்டிவ் கட்சிக்குள்ளேயே அவரால் ஒரு கருத்தொற்றுமை காண முடியாத நிலையில் அவர் பதவி விலக நேரிட்டது. எனவே 2017 அவர் தேர்தலில் அவருக்கு மெஜாரிட்டி கிடைக்காமல் பிறகு 2019 போரிஸ் ஜான்சன் ஆட்சிக்கு வந்து போரிஸ் ஜான்சன் ஒரு வழியாக ஒரு ஒப்பந்தத்தை போட்டு அந்த ஒப்பந்தத்தில் அவர்கள் சொன்ன எந்த ஒரு பொருளாதார சாதகமான விளைவும் அந்த கடந்த ஒரு 5 ஆண்டுகளில் அவர்களால் காட்ட முடியவில்லை. உதாரணத்துக்கு இப்போ NHS ஃபண்டிங், நம்ம NHS ஃபண்டிங்கை பற்றி பேசணும். ஐரோப்பிய ஒன்றியத்திலிருந்து விலகினால் NHSக்கு வாரத்துக்கு 350 மில்லியனுக்கு அதிகமாக நம்மால் கொடுக்க முடியும் என்றெல்லாம் போரிஸ் ஜான்சன் அணியினர் பிரெக்சிட் பிரச்சாரத்தின் போது சொன்னார்கள். அந்த மாதிரி எல்லாம் NHSக்கு எந்த விதமான ஒரு ஃபண்டிங்கும் அதிகப்படுத்தப்பட முடியவில்லை. எனவே பிரெக்சிட் மூலம் பிரிட்டன் இழந்தது அதிகம். உதாரணத்துக்கு பிரிட்டிஷ் பிசினஸ் பீப்புள், வர்த்தகர்களும் தொழில் நிறுவனங்களும் முன்பெல்லாம் வந்து பிரிட்டனில் இருந்து ஐரோப்பாவிற்கு பொருட்களை ஒரு எந்த விதமான கட்டுப்பாடும் இல்லாமல், எந்த விதமான பேப்பர் ஒர்க்கும் இல்லாமல் ஏற்றுமதி செய்வது, அங்கிருந்து பொருட்களை இறக்குமதி செய்வது என்பது தாராளமான ஒரு வணிக வர்த்தகம் நடந்து கொண்டிருந்தது. பிரெக்சிட் ஐரோப்பிய ஒன்றியத்திலிருந்து பிரிட்டன் வெளியேறிய பிறகு பிரிட்டனை தனியான நாடாக தான் பார்க்க முடியும். எனவே ஐரோப்பாவுக்குள் நீங்கள் பொருட்களை கொண்டு செல்வதற்கும் அங்கிருந்து கொண்டு வருவதற்கும் ஏராளமான பேப்பர் ஒர்க், வெறும் பியூரோக்ரசி, ரெட் டேப் என்று எல்லா வர்த்தக நிறுவனங்களும் பணத்தை இழந்தன. கிட்டத்தட்ட ஒரு ஆண்டுக்கு $100 பில்லியன் என்ற அளவுக்கு பிரிட்டன் பணத்தை இழந்திருக்கிறது என்று இப்போது கணக்கிடுகிறார்கள். இந்த அளவு பெரிய ஒரு நஷ்டம் வந்து பிரெக்சிட்டால் தான் ஏற்பட்டது. அது வந்து பிரிட்டிஷ் பொருளாதாரத்தின் மீது ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. இது கன்சர்வேட்டிவ் கட்சியினரின் ஒரு தொலைநோக்கு பார்வை இல்லாத ஒரு கொள்கை என்று பலரால் விமர்சிக்கப்பட்டது. அதை இப்போது கியர் ஸ்டார்மர் எப்படி சமாளிக்கப் போகிறார்? அவர் மீண்டும் உடனடியாக பிரிட்டனை ஐரோப்பாவுக்குள் கொண்டு செல்ல முடியாது. அதற்கு ஒருவேளை மேலும் ஒரு மக்கள் கருத்தறியும் வாக்கெடுப்பு நடத்த வேண்டியிருக்கும், அல்லது பாராளுமன்றத்தின் மூலம் ஒரு சட்டத்தை நிறைவேற்ற வேண்டியிருக்கும். அதை செய்வதற்கு அவருடைய தேர்தல் அறிக்கையில் அவ்வாறு குறிப்பிடவில்லை. எனவே அவர் என்ன செய்ய போகிறார் இந்த பிரெக்சிட்டால் இழந்ததை சமாளிப்பதற்கு என்பதை பார்க்க வேண்டும். அதே போல இந்தியா பிரிட்டன் உறவுல என்னென்ன மாதிரியான மாற்றங்கள் எல்லாம் நிகழும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். அது மட்டும் இல்லாம இனி சர்வதேச நாடுகளோட பிரிட்டனோட உறவு எப்படி இருக்கும் அப்படின்னு குறிப்பிட முடியுமா சார்? இது வந்து இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்தியா எப்பொழுதுமே பிரிட்டனுடைய ஒரு முக்கியமான கூட்டாளியாக இருந்திருக்கின்றது. தொழில், வர்த்தகம்,
இப்பொழுது இந்த ஐடி செக்டர் விஷயங்கள் மற்றும் உயர்கல்விக்கு மாணவர்களை இங்கே அனுப்புவது போன்ற விஷயங்களில் இந்தியா வந்து பிரிட்டனின் மிக நெருங்கிய ஒரு உறவு கொண்ட நாடாக இருந்திருக்கின்றது. இப்பொழுது பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கும் பிரிட்டனுக்கும் இடையே இந்த பிரெக்சிட் ஏற்பட்டதிலிருந்து இந்தியாவை பிரிட்டன் கடந்த சில ஆண்டுகளாகவே குறிவைத்து வந்திருக்கிறது. அதாவது இந்தியாவுடன் ஒரு ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட், ஒரு இலவச தாராள வர்த்தக ஒரு ஒப்பந்தத்தை போட வேண்டும் என்று பேச்சுவார்த்தைகள் நடந்து வந்திருக்கின்றன. ஆனால் அந்த பேச்சுவார்த்தைகளில் பல சிக்கல்கள் இருக்கின்றன. என்றால் இந்தியா எதிர்பார்த்ததை பிரிட்டனால் கொடுக்க முடியவில்லை. உதாரணத்திற்கு இந்தியாவிலிருந்து பிரிட்டனுக்கு ஹையர் எஜுகேஷனுக்காக பிரிட்டிஷ் பல்கலைக்கழகங்களுக்கு வரும் இந்திய மாணவர்களுக்கு விசா கட்டுப்பாடுகளை தளர்த்த வேண்டும். படித்து முடித்த பிறகு 2 வருடங்கள் அல்லது 3 வருடங்கள் என்று அவர்கள் இங்கிலாந்திலேயே தங்கி வேலை வாய்ப்புகளை எக்ஸ்ப்ளோர் செய்ய அவர்களுக்கு வாய்ப்புகள் இருக்கிறதா என்று பார்க்க அவர்களுக்கு அனுமதி வழங்க வேண்டும் போன்ற பல விஷயங்களை இந்தியா வலியுறுத்தி வந்தது. அதற்கு இங்கிருக்கின்ற இந்த உள்நாட்டு அரசியல் சூழல் என்றால் இப்போ வெளிநாட்டிலிருந்து மாணவர்கள் வருகிறார்கள் என்றால் அவர்கள் இங்கேயே தங்கிவிடுகிறார்கள் என்ற ஒரு பிரச்சனை அரசியல் இங்கே இருக்கிறது. ஏன்னா அதற்காக அந்த விஷயத்தில் இங்கே பிரிட்டிஷ் அரசால் இந்தியா கேட்டதை உடனடியாக கொடுக்க முடியவில்லை. எனவே இந்த ஒப்பந்தம் தாமதமாகி கொண்டிருக்கிறது. இந்த மாதிரி விஷயங்களை பிரிட்டனின் புதிய பிரதமர் சர் கியர் ஸ்டார்மர் எப்படி முன்னெடுக்கப் போகிறார் என்பதை பார்க்க வேண்டும். அவருக்கு இந்த விஷயத்திலே ஆப்ஷன்ஸ் குறைவாகத்தான் இருக்கிறது என்று நினைக்கிறேன். ஆனால் ஃப்ரீ ட்ரேட் வித் இந்தியா என்பது ஒரு பக்கம் இருக்க, இந்தியாவுடன் மற்ற விஷயங்களில் நல்ல உறவு இருந்து கொண்டுதான் இருக்கிறது. அது தொடரும் என்றுதான் எல்லாரும் கருதுகிறார்கள். உலகின் மற்ற நாடுகளை பொறுத்தவரை பிரிட்டனின் இடம் என்ன என்பது பெரிய ஒரு கேள்விக்குறி. உதாரணத்துக்கு இப்பொழுது ஒரு காலத்திலே சூரியன் அஸ்தமிக்காத சாம்ராஜ்யம் என்று கருதப்பட்ட பிரிட்டன் இப்பொழுது ஒரு சாதாரணமான ஒரு வல்லரசாக இருக்கிறது. உலகின் பெரிய அளவு பொலிட்டிக்கல் ஹெஃப்ட் இல்லாத, மசில் இல்லாத, ஒரு அரசியல் சக்தி இல்லாத ஒரு நாடாக இன்னும் பழைய ஒரு பெருங்காய டப்பாவாகவே இருந்து கொண்டிருக்கிறது. அதில் பெரிய மாற்றம் இருக்கும் என்று தோன்றவில்லை. ஆனால் அமெரிக்காவுடன் அது ஒரு நேச சக்தியாக இருக்கிறது. அமெரிக்காவுடன் நெருங்கிய ஒரு கூட்டாளி நாடாக இருக்கிறது. அமெரிக்க நாட்டுடன் அதன் அரசியல் அந்த ஒரு நெருக்கம் என்பது அதற்கு சர்வதேச அரங்கில் ஒரு அந்தஸ்தை தந்து கொண்டிருக்கிறது. அது தொடரும் என்றுதான் தோன்றுகிறது. வெளிநாட்டு சவால்கள் என்றால் மற்ற விஷயங்கள் யுக்ரைன் போர், இஸ்ரேல் காசா பிரச்சனை. இதிலே யுக்ரைன் போரில் பெரிய மாற்றங்கள் இருக்கும் என்று தோன்றவில்லை. ஆனால் இஸ்ரேல் பாலஸ்தீன போரில் கியர் ஸ்டார்மர் ஓரளவுக்கு இஸ்ரேல் பாலஸ்தீனத்தின் மீது தற்காப்புக்காக நடவடிக்கை எடுப்பதற்கு எல்லா விதமான உரிமையும் உண்டு என்று அவர் கூறியது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியது. பிரிட்டனில் பார்த்தீர்கள் என்றால் மிகப்பெரிய பல தொகுதிகளிலே முஸ்லீம்கள், பாலஸ்தீன ஆதரவாளர்களும் முஸ்லீம்களும் அதிகமாக இருக்கிறார்கள். இந்த தேர்தலிலே கூட 3 தொகுதிகளை இந்த காசா பிரச்சனையினாலேயே காசா ஆதரவாளர்களிடம் தொழிற்கட்சி இழந்திருக்கிறது, அங்கே தோற்றிருக்கிறது. எனவே லேபர் பார்ட்டிக்குள், தொழிற்கட்சிக்குள் அந்த காசா பிரச்சனையில் இன்னும் சற்று இந்த பாலஸ்தீன ஆதரவு நிலைப்பாட்டை பிரிட்டன் எடுக்க வேண்டும் என்ற அழுத்தம் கியர் ஸ்டார்மர் மீது வரும். அதை அவர் எப்படி சமாளிப்பார் என்பதை பார்க்க வேண்டும். ஒருவேளை தன்னுடைய நிலைப்பாட்டை அவர் கொஞ்சம் மாடரேட் பண்ணிக்கொண்டு, அதை மிதமாக்கி கொண்டு காசாவின் மீது மனிதாபிமான நடவடிக்கைகளுக்கு அவர் ஆதரவு தருவார் என்றும், போர் நிறுத்தத்திற்கு கூட ஆதரவு தரலாம் என்றும் ஒரு எதிர்பார்ப்புகள் இருக்கின்றன. அதை பார்க்க வேண்டும் எப்படி நடக்கிறது என்று. பிரிட்டன் பொது தேர்தல் முடிவுகள் பத்தி நிறைய விஷயங்கள் குறிப்பிட்டீங்க. அது மட்டும் இல்லாம புதுசா பிரதமரா பொறுப்பேற்க இருக்காரு, அவருக்கு என்னென்ன மாதிரியான சவால்கள் எல்லாம் இருக்கு, என்னென்ன மாதிரியான மாற்றங்கள் எல்லாம் இந்த புது ஆட்சியில நிகழக்கூடும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அது மட்டும் இல்லாம இந்தியா பிரிட்டன் உறவு இனிவரும் காலங்களில் எப்படி இருக்கும் அப்படிங்கிற உங்களோட புரிதலையும் சொல்லியிருந்தீங்க. இணைப்பில் உங்களோட கருத்துக்களை தெரிவித்ததற்கு மிக்க நன்றி சார். நம்ம சென்னை சில்க்ஸின் பெருமை மிகு ஆடி சேல், தரமான ஆடி, பெருமை மிகு ஆடி.